விளாடிமிர் என்கிற ஒரு சக்கரவர்த்தி ஒரு பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்தான். அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தான். விபச்சாரியாக வாழ்ந்தான். கடைசியில் அழகாக இருக்கின்ற பாசில் என்கிற சக்கரவர்த்தியினுடைய சகோதரியை வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கு பாசில் ஒரு கண்டிஷன் வைத்தார். என் சகோதரி ஒரு விசுவாசி, நீ விசுவாசியானாலே ஒழிய என் சகோதரியை திருமணம் செய்ய முடியாது. அந்த நாளிலே ஒரு அற்புதம் நடந்தது. அது என்னவென்றால், முதலாவதாக இந்த துன்மார்க்கன் தேவனை குறித்து யோசித்தான். தேவனுடைய அன்பை குறித்து எண்ணினான். முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். மறுநாளிலேயே ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டான். பாசிலின் சகோதரியை திருமணமும் செய்து கொண்டான். பின்பு ஒரு அற்புதமான ஆவிக்குரியவனாக மாறினான். தான் மாறியது மாத்திரமல்ல, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே கூட தங்களை உயிருக்குயிரா நேசிக்கிற தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டும் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாய் காண்பித்தான். தன் கட்டுப்பாட்டில் இருந்த பெண்கள் எல்லோரையும் விடுவித்து அனுப்பிவிட்டான். நீதியாய் உத்தமமாய் வாழ ஆரம்பித்தான். இது எப்படி சாத்தியமாயிற்று? இது சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு உண்மை சம்பவம். விளாடிமிர் என்கிற அந்த சக்கரவர்த்தி 1956 அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. என்று தான் தேவனை குறித்து யோசித்தாரோ, எந்த நாளிலே தேவனுடைய மன்னிப்பு தனக்கு தேவை என்று யோசித்தாரோ அன்று அவர் மன்னிக்கப்பட்டார். அற்புதமான மனமாற்றத்தை பெற்றார். தான் செய்த பாவங்கள் எல்லாமே அவன் தேவனிடத்தில் வராதபடி தடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? அதற்கு பின்னால் ஒரு அற்புதமான விஷயம் உண்டு. சொல்றேன், கவனிங்க. இந்த விளாடிமிர் என்கிற இந்த சக்கரவர்த்தியை அவருடைய பாட்டிதான் வளர்த்தார்கள். யார் அந்த பாட்டி? அவர்களுடைய பெயர் என்னவென்றால் வோல்கா. வோல்கா என்று அழைக்கப்பட்ட அந்த அம்மா இந்த விளாடிமிர் என்கின்ற நபரை வளர்த்தார்கள். அப்படி வளர்த்த போது அந்த தாயார் என்ன செய்தார்கள்? நல்லா கவனிங்க. இந்த வோல்கா ஒரு ராணி. சொன்னேன் அல்லவா, கைவான்ட்ரஸ் என்கிற தேசத்திற்கு அல்லது ஒரு பகுதிக்கு சக்கரவர்த்தியாக இருந்த ஒரு நபருக்கு மனைவியாக இருந்ததினாலே அவர்கள் ராணியாயிருந்தார்கள். ஆனால் அங்கே சில ட்ரைபல் பீப்புள், ஒரு மலை ஜாதி இன மக்கள் ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய கணவனுக்கு எதிராக வந்து இரக்கமில்லாமல் கொன்றுவிட்டார்கள். தன் கணவனை அவர்கள் அப்படி கொன்றபோது தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த கணவரை அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த அம்மா சென்று அந்த ட்ரைபல் மக்கள் எல்லோரையும் கூட பழிவாங்க ஆரம்பித்தார்கள். கொலைபாதகம் செய்ய ஆரம்பித்தார்கள். இரத்த பழி வாங்கினார்கள். அந்த பகுதி முழுவதையும் எரித்து போட்டார்கள். உயிர் பிழைத்தவர்களை அடிமையாக்கினார்கள். பயங்கர துன்மார்க்கமாக நடந்து கொண்டார்கள். வோல்கா என்ற பெயருடைய அந்த ராணி. அப்படி துன்மார்க்கமாக வாழ்ந்த வோல்கா என்று அழைக்கப்பட்ட அந்த ராணி ஒரு நாள் ஒரு இடத்திற்கு போனார்கள். போன இடத்திலே ஒரு ஆலயத்தை கண்டார்கள். அதற்கு உள்ளே போக வேண்டும் என்று நினைத்து உள்ளேயும் போனார்கள். அப்படி உள்ளே நுழைந்த பிறகு இதுவரை அறிந்திராத ஒரு தேவ பிரசன்னம், தேவனுடைய சந்நிதி அவர்கள் அங்கு அனுபவித்தார்கள். அந்த ஆலயத்திலே தேவன் அந்த வோல்கா என்ற பெயருடைய அந்த ராணியை சந்தித்தார். ஆலயத்திற்குள் ஒரு பயங்கர துன்மார்க்க ஸ்திரீயாக பிரவேசித்தார். ஆனால் ஆலயத்திலிருந்து வெளியே தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீயாக வெளியே வந்தார். அவ்வளவுதான். தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு அந்த நாளிலிருந்து ஆண்டவருக்காகத்தான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார்கள். தனக்குள் வந்த அந்த மாற்றத்தை ஒருவரும் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே கிறிஸ்தவத்தையோ அங்கீகரிப்பது அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அர்த்தமற்ற ஒன்றாக இருந்தது, அபசகுணமானதாகவும் இருந்தது. எனவே ஒருவரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் அவருடைய விசுவாசத்தை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் என்ன நடந்தது? விளாடிமிர் என்று அழைக்கப்பட்ட அந்த நபர், வோல்கா என்று அழைக்கப்பட்ட அவருடைய பாட்டியின் வளர்ப்பில் வளர்ந்தார். அந்த பாட்டி இந்த உலகத்துக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும், அவர்களால் உலகத்தை மாற்ற முடியாவிட்டாலும், விளாடிமிருக்கு சிறு வயதிலிருந்தே உயிருக்குயிரா நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஊட்டி வளர்த்தார்கள். சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். எவ்வளவோ அப்படி ஊட்டி வளர்க்கப்பட்ட போதும் கூட தான் வாலிப பிராயத்தை அடைந்த போது பாவத்தில் ஊறி திளைத்து பாவம் செய்வதற்காகவே ஓடிக்கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய பாவி என்பதை முதலிலேயே நான் சொன்னேன். ஆனால் ஒரு நாள் பாசில் என்கிற சக்கரவர்த்தி தன் சகோதரியை இவர் திருமணம் செய்ய வேண்டும் என்றார். சகோதரி விசுவாசி என்பதால் நீ விசுவாசியாக வேண்டும், அதற்கு ஒத்துக்கொண்டால் நான் தயாராக இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை அவருக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. மகனே, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவின் பிள்ளையாகத்தான் வாழ வேண்டும், இயேசுவைத்தான் நீ சேவிக்க வேண்டும்
இயேசு கிறிஸ்துவை அநேகர் சேவிக்கும்படியாய் உன் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பாட்டி அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை இந்த விளாடிமிர் என்கின்ற துன்மார்க்கனான சக்கரவர்த்தியை பரிசுத்தவானாய் மாற்றியது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார், தகப்பன்மார், இன்று நீங்கள் செய்கின்ற ஜெபம், இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய பாடங்கள் ஒரு நாள் அவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை நிச்சயம் உண்டாக்கும். பல பாட்டிகள் குழந்தைகளை மடியில் உட்கார வைத்து பூச்சாண்டி கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட நல்ல கதைகள் இல்லாததால நிலாவை காட்டி கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க. ஏன்னா வேற கதைகள் அவர்களுக்கு தெரியாது என்பதுனாலே. ஆனால் நீ அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் மடியிலே பேரனோ பேத்தியோ உட்கார்ந்து இருக்கிற போது, அவர்களுக்கு செல்ல உருண்டைகளை நீ ஊட்டி விடுகிற போது கற்றுக்கொடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை சொல்லிக்கொடு. அவர் சிலுவையிலே செய்த தியாகத்தை பற்றி நீ இன்று சொல்லிக் கொடுக்கிற சுவிசேஷ சத்தியங்கள் ஒரு நாள் உங்கள் பேரனை அல்லது பேத்தியை நல்வழிப்படுத்தும், பிரயோஜனம் உள்ளவர்களாக்கும். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டமாய் இந்நாளும் எங்களோடு பேசி புதிய சிருஷ்டியாய் மாற்றம் பெற்றிருக்கிற நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாயிருந்து இந்த உலகத்திலே உம்மையே பின்தொடர வேண்டும். உம்முடைய சாயலில் நாங்கள் வாழ வேண்டும். அது நாங்கள் உமக்கு தர வேண்டிய வெகுமதி. உனக்காக நான் மரிக்கிறேன், இனி எனக்காக நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டும், என்னைப் போல வாழ வேண்டும். இதுதானே ஆண்டவர் உமக்கு விருப்பமானது. எங்கள் ஸ்தானத்தில் நீர் மரித்தீர், உம்முடைய சாயலில் நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி வாழ்கிற கிருபை எங்களுக்கு அருளச் செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் இன்று உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாய் ஆக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.